ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாஃப்ரான் ஜெல் எப்படி செய்யலான்னு. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் இப்போது கிளியராக சொல்கிறதுக்காக போட்டிருக்கேன், என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இங்கே நான் வந்துட்டு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒன்றில் வந்துட்டு இப்போது டிஎம் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ சாஃப்ரான் ஜெல் செய்ய போகிறதுனால நம்ம சாஃப்ரான் எடுத்துக்கலாம். சாஃப்ரான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே எனக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுபடி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த டிஎம் வாட்டரில் சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 or 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டிங்கன்னா இந்த சாஃப்ரானோட நல்ல எசன்ஸ் அண்ட் கலர் வந்துட்டு அந்த டிஎம் வாட்டரில் இறங்கியிருக்கும். ஸோ இப்போ நான் இன்னொரு கிளாஸில் ஜாந்தன் கம் எடுத்திருக்கேன். ஜாந்தன் கம் கூட கிளிசரின் எடுத்திருக்கேன். ஏன்னா கிளிசரின் தான் ஜாந்தன் கம்மை நல்லா டிசால்வ் பண்ணும். ஸோ நான் இங்கே ஜாந்தன் கம் கூட கிளிசரினை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், கிளிசரினில் ஜாந்தன் கம் நல்லா டிசால்வ் ஆகி வரும். அண்ட் இப்போது சாஃப்ரான் வாட்டர் எடுத்துகிட்டு ஜாந்தன் கம் அண்ட் கிளிசரின் டிசால்வ் பண்ணி வச்சுருக்கிற கிளாஸில் நம்ம இதை போர் பண்ணிக்கலாம். இப்படி போர் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அண்ட் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ண தான் அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கே தெரியும், நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி வர்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியுது, ஜெல் மாதிரி அப்படியே மாறிட்டு வரும். இப்போ வந்து நம்மளோட ஜெல் ரெடி ஆயிடுச்சு. பட் இந்த ஜெல்லை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் ஒரு கண்டெய்னர் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த ஜெல்லை போர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ரான் ஜெல் வந்துட்டு உங்களுடைய ஸ்கின்னில் இருக்க பிம்பிள்ஸு, ஆக்னி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணும். அண்ட் ஸ்கின் லைட்னிங் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜில் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.